Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சு மகாராஜான்னு ஒரு ஹிட்டை கொடுக்குறாரு. கூடவே ஒரு பையனையும் வந்துட்டு ஃபீனிக்ஸ் வீலான் அப்படிங்கிற அந்த ஒரு இசை நிகழ்ச்சியோட அழகாக அறிமுகமாக படுத்தி வைக்கிறாரு. விஜய் சேதுபதி மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றதுல வந்து அந்த 50வது படத்தில் நிரூபிச்சிருக்காரு. வரவங்க பூரா நச்சுன்னு ஒரு முத்தம். யார் கேட்டாலும் ஒரு இன்டர்வியூ, நானும் இப்படி சாமானியமாக இருந்தேன், சொல்லுங்க ஐயா, இந்த கேள்வி ஒன்றாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு கமலுக்கு அடுத்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற ஒரு நபர்னா அது விஜய் சேதுபதி. ஆனால் இன்னைக்கு அவரை சுற்றி ஒரு 3 செக் போஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு 3 நிலை இருக்குது. சமீப சில மாதங்களாக விஜய் சேதுபதி யாராலும் நெருங்க முடியும், மீடியாலாம் நெருங்க முடியாத அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கோல்கேட் பாதுகாப்பு வளையம் மாதிரி ஒரு வளையம் அந்த சமயம் யாரோ சொல்லியிருக்காங்க பொழுது. அவர் கேரளாவிலேருந்து வந்த ஒரு ப்ரொடியூசரு படசுரவாக்கத்தில் இருக்கிற அவர் ஆஃபீஸுக்கு தினமும் போயிருக்காரு. தெருவை தாண்டி ஒரு 10 அடி தூரம் கூட அவர் நெருங்க விடல அப்படின்னு பேசியிருந்தார். பெரும்பான்மையான செலிபிரிட்டி, பெரும்பான்மையான பணக்காரர்கள், பெரும்பான்மையான தொழிலதிபர்கள் வளர்ற வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. வளர்ந்த பிறகு தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பான ஆட்களை வச்சுப்பாங்க. அப்பா வேற நான் வேறன்னு சொல்லி அவர் தேவையெல்லாம் பேசி அதில் ஒரு ஏகப்பட்ட சர்ச்சை. ஆனால் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் சேதுபதி தான் வராரு. அப்பாவுடைய எந்த பின்புலத்தும் இல்லாமல் நான் தனித்துவமாக தான் வரப்போகிறேன். இப்போது அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழா அந்த 4 பிரேம்ஸ் தியேட்டரில் நுங்கம்பாக்கத்தில் நடந்தப்போ எது பத்திரிகையாளர் கேட்குறாங்க, உங்கள் அப்பாவுடைய நிழல் இல்லாமல் வரணும்னு ஆசைப்படுறீங்க, இதுக்கு ஏன் அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுருங்கன்னா, இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே, அதனால் எங்கள் அப்பா கூப்பிட்டுருக்கேன். ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் வராருங்கிற மாதிரி தான் அவருக்கான வரவேற்பே இருந்தது. அந்த ஒரு நான் விஜய் சேதுபதியுடைய மகன் இல்லை அப்படின்னு அவர் யதார்த்தமாக சொல்கிறாருன்னா, அதில் வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க, தேவதர்ஷன் நடிச்சிருக்காங்க, வேல்ராஜ் கேமராமேனு, அனலரசு டைரக்ஷனு, பெரிய பெரிய டெக்னீஷியன், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சூர்யா வந்தால் எத்தனை பேர் நடிக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா? இத்தனை டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் வருவாங்களா? உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா? முதல்ல ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தி யாரு திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழித்து மகாராஜான்னு ஒரு ஹிட்டை கொடுக்குறாரு. கூடவே ஒரு பையனையும் வந்துட்டு ஃபீனிக்ஸ் வீலான் அப்படிங்கிற அந்த ஒரு இசை நிகழ்ச்சியோட அழகாக அறிமுகமாக படுத்தி வைக்கிறாரு. ஆனால் அவர் மேலே ஒரு நெகட்டிவான பிம்பமும் ஒரு பார்வையும் கொஞ்ச நாள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு உதவி பண்ண மாட்டாரு. எப்பயுமே சொல்லுவாங்கள்ல, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு நாள் கொடுக்காம இருந்துட்டான்னா அவனை போட்டு திட்டுவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ அவரை சுற்றி ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க, அவங்கள தாண்டி போக முடியல, இப்படி ஏகப்பட்ட நெகட்டிவ் இருக்குல்ல. என்ன தான் நடக்குது விஜய் சேதுபதி? இல்லை, நீங்கள் அருமையான ஒரு இது சொன்னீங்க. ஏதாவது சொல்லுவாங்களே, கொடுக்குற மகராசியை விட கொடுக்காதவ எவ்வளோ மேல்ன்ற இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு. அது உண்மை தான். கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். அது தாண்டி விஜய் சேதுபதி 2 விதமான ஒரு விமர்சனங்கள் இருக்குது. விஜய் சேதுபதி இன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு 50 படம் வந்துட்டார். 50வது படம் மகாராஜா, ஒரு பிரமாதமான ஆகச்சிறந்த ஒரு நடிகனா. அந்த படத்தின் மீது 2 விதமான விமர்சனங்கள் என் பார்வைக்கு இருந்தாலும் விஜய் சேதுபதி மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றதுல அந்த 50வது படத்தில் நிரூபிச்சிருக்காரு. மிகச்சிறந்த இயக்குனர்னு அந்த இயக்குனர் பாராட்டிய தீர். விஜய் சேதுபதிய வளர்ச்சியெல்லாம் தெரியும். அந்த சமயத்தில் இங்கே சினிமாவில் அறிவாளி, புத்திசாலி 2 பேர் எல்லா துறையிலையும் சினிமாவிலையும் அது வேணும். பாலச்சந்தர் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், சினிமாவில் அறிவாளியாக இருப்பதை விட புத்திசாலியாக இருப்பது தான். புத்திசாலி சமயோஜித புத்தி இருக்கு இல்லைங்களா, எல்லா துறைக்கும் தேவை, சினிமாவுக்கு அதிகமாக தேவை, நம்ம மீடியாவுக்கும் தேவை. சமயோஜித புத்தி தான் தேவை. நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா என்கிட்ட வர பதிலிருந்து நீங்கள் ஒரு கேள்வி கொக்கி போட்டு எடுக்கிறது தான் சமயோஜித இது. நீங்கள் படித்து வச்சுட்டு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கிடையாது. அது மாதிரி என்ன ஆகிடுது, விஜய் சேதுபதி அறிமுகிறாரு, பக்கத்திலே இன்னொரு நடிகர் அறிமுக பாபி சிம்மா. 2 பேருமே மிகச்சிறந்த நடிகர்கள். 2 பேருமே பெரிய கெட்டிக்கார நடிகர்கள். இங்கே பாருங்கள், எல்லா மீடியாக்கள்னாது விஜய் சேதுபதியை தாண்டி பாபி சிம்மா ஒரு பெரிய வளர்ச்சி அடைவார். ஏறக்குறைய ரஜினியை ஃபாலோ பண்ணுறாரு. ரஜினியோடைய மேனரிசம் ரஜினி மாதிரி எதிர்காலத்தில் மேபி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் கூட இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது. இங்கே என்ன ஆகுது, பாபி சிம்மாவுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் ஒரு திமிர்தனமாக மாறுது. பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் மீடியா முன்னாடி அவர் தெரிஞ்சு பண்ணுறாரோ தெரியாமல் பண்ணுறாரோ, ஒரு சமயம் இந்த புகழ் அவருக்கு இது ஆகலையோ, இந்த மீடியா பார்க்கும்போது எரிச்சல் ஆகிறாரோ என்னன்னு தெரியல, திட்டுறாப்பில் ஒரு மாதிரி பேசுகிறதே உள்ளே வச்சு பேசுகிறா இல்லை, இதில் ஒரு மாதிரி பேசுகிறதே திமிர்தனமாக இருக்குது. யாரையும் மீட் பண்ண மாட்டேன்றாரு, பேட்டி கொடுக்க மாட்டேன்றாரு. இப்படியா ஒரு இதாகிடுது. இந்த பிம்பம் என்ன ஆகிடுது, மீடியா ஒருத்தனை மீடியா தூக்கி வைக்கும், கீழமாக இருக்கும். டப்புன்னு என்ன ஆகிடுது, அவர் திமிர் பிடிச்ச ஆளுப்பா, அவர் யாரையும் மீட் பண்ண மாட்டார், அவர் ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார், இன்டர்வியூ கேட்டால் தரமாட்டார், எல்லாரையும் அலைய வைப்பாருன்னு. இங்கே அப்படியே இங்கே அறிவாளி, சார் அங்கே அறிவாளி, இங்கே புத்திசாலி. வரவங்க பூரா நச்சுன்னு ஒரு முத்தம்.
யார் கேட்டாலும் ஒரு இன்டர்வியூ. நானும் இப்படி சாமானியமாக இருந்தேன். சொல்லுங்க ஐயா, இந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு கமலுக்கு அடுத்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற ஒரு நபர்னா அது விஜய் சேதுபதி. சில ப்ரெஸ் மீட்டில் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த சம்மந்தப்பட்ட பிஆர்ஓலாம் வருவாங்க. சார் படத்துக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வியெலாம் கேட்காதீங்க. இன்னும் ஒரு தடவை சொல்லும்போது, சார் இருக்கிறேன் சார், கேட்குறேன் சார், கேள்வி நியாயமாக இருந்தால் பதில் சொல்கிறேன், நியாயமாக இல்லைன்னா நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுறேன். அதுதான் விஜய் சேதுபதி. இந்த விஷயத்தெலாம் விஜய் சேதுபதியுடைய வளர்ச்சி மீடியாக்கள் கொண்டாட ஆரம்பிச்சது, மீடியாக்களை அரவணைச்சு கொண்டு போனது, ஒவ்வொருத்தரும் பர்சனலாக கேட்க ஆரம்பிச்சது. என்னப்பா எப்படி இருக்கிறேன்னு, அண்ணே வாங்கண்ணே நல்லா இருக்கிறீங்களாண்ணே, என்ன நீங்கள் தானே எழுதுனீங்க, அப்போது ஒரு பேட்டி எடுத்தீங்களாண்ணே எப்படின்னு இருக்குது, அண்ணா தென்மேற்கு பருவ காற்றில் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் கதாநாயகி கூட பார்க்காம எங்கிட்ட வந்து பேசுனீங்களேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இது எல்லாம் சேர்ந்து 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 தான் விஜய் சேதுபதி வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வருது. மீடியாக்கள் வந்து அவர் தப்பே பண்ணியிருந்தா கூட சரி, சரியான நடிகள்னா கூட சரி, கொண்டாடுறாங்க, மேலே ஏற்றி விடுறாங்க. அப்படி வளர்ந்த ஒரு நபர் தான் அது ஒரு விஜய் சேதுபதி. உண்மைதான் சார். ஆனால் இன்னைக்கு அவரை சுற்றி ஒரு 3 செக் போஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு 3 நிலை இருக்குது. அவர் போய் பார்க்க முடியல. சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்துட்டு ஒரு இயக்குனர் போய் பார்க்கணும்னு சொல்லி அவர் உட்கார வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்புனதாகலாம் ஒரு உட்கார வைக்கல. அது என்ன நடந்ததுன்னா, ஒரு மலையாள ப்ரொடியூசர் பிரசாத் லேபில் நடந்த ஒரு விழா. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் அவருடைய சோஷியல் மீடியாவில் ஏதாவது நீங்களாக ஒரு தட்டி கட்டி ஒரு போஸ்ட் எடுத்து போய் அவர் மீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை வெளியிட்டு அவருடைய சோஷியல் மீடியாவில் வெளியிடுவார். அதெல்லாம் ஒரு டவுன் டு எர்த்துக்கார். ஆனால் சமீப சில மாதங்களாக விஜய் சேதுபதி யாராலும் நெருங்க முடியும், மீடியாவில் நெருங்க முடியாத அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கோல்கேட் பாதுகாப்பு வளையம் மாதிரி ஒரு வளையம் இருக்குது. அந்த சமயம் யாரோ சொல்லியிருக்காங்க பொழுது, அவர் கேரளாவிலேருந்து வந்த ஒரு ப்ரொடியூசரு வடசர்வாகத்தில் இருக்கிற அவர் ஆஃபீஸுக்கு தினமும் போயிருக்காரு. அந்த தெருவை தாண்டி ஒரு 10 அடி தூரம் கூட அவரை நெருங்க விடல அப்படின்னு பேசியிருந்தார். அந்த கோபத்துடைய வெளிப்பாடு. நான் என்ன அவர்கிட்ட வந்து 1 சென்ட் நிலமாக கேட்டேன், ஒரு இது தானே அப்படின்னு. அதுக்கு அவருக்கு ஆதரவாக சில பேர் எதிர்த்து, நீ என்ன உடனே போய் நின்னா வந்து ஒரு நடிகை வந்து உடனே உனக்கு இது பண்ணணுமான்னா அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க மாட்டேன்னா அது ட்ரை பண்ணியிருக்காரு அந்த ப்ரொடியூசர். அது அவ்வளோ தெரியாமல் இருக்காது இல்லைங்களா. ஒரு தயாரிப்பாளரே இப்போ நீங்கள் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னா, நான் போய் உங்கள் வீட்டு முன்னாடி நின்று இருக்காரான்னு சொன்ன அது எப்படி நியாயமா? அது கிடையாது, கிடையவே கிடையாது. அவர் ட்ரை பண்ணியிருக்கார். நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அது மாதிரி சுற்றி அங்கே வந்து ஃபில்டர் பண்ணிடுறாங்க. அவர் வந்து அப்படிலாம் இல்லை, ஆள் இல்லை. அவர் வந்து சும்மா உதாரணத்துக்கு அவர் குன்னூரில் இருக்கார் அப்படின்னு பார்த்தா உள்ளே அவர் கார் நிற்கிது பொழுது, என்னங்க இப்படி குன்னூரில் இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உள்ளே நிற்குது, அதெல்லாம் பார்க்க முடியாது போங்க. ஏன்னா ஏதோ ஒரு அழகு அடிச்சுருக்கா. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு அங்கே வந்து மேடையில் இதுவாகிறாரு. இது பெரும்பான்மையான செலிபிரிட்டி, பெரும்பான்மையான பணக்காரர்கள், பெரும்பான்மையான தொழிலதிபர்கள் வளர்கிற வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. வந்து வளர்ந்த பிறகு தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பான ஆட்களை வச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் நான் ஒரு பெரிய ஆள்னு வச்சுங்க, நான் நல்லா சந்திச்சிருக்கேன். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு இப்போ நீங்கள் தான் ஒரு பெரிய ஆள், ஒரு இன்விடேஷன் கொடுத்து, சார் இதுக்கு இந்த விழாவுக்கு சும்மா எங்கள் ஏரியாவில் இருக்கிற கோவில் விழாவுக்கு நீங்கள் வந்துருங்கன்னா, அதுக்கு நான் தம்பி சூப்பராக வந்துடுறேன் நான் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு 2 பேரை பார்ப்பார். தம்பி கொடுத்துருக்காரு, நம்ம இந்த விழாவுக்கு போனால் என்னை ஞாபகப்படுத்துங்கன்னுவார். இந்த இடத்துல அவர் என்னென்னா ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னது வந்து அவங்க தான் டிசைடிங் பண்ணுறோம், அவங்க தான் முடிவு செய்யக்கூடியவர்கள் வந்து போயிடுவார். வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தம்பி அப்படின்ட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் தான் தெரியும் வந்து இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணவே முடியாது. அப்பயே தெரிஞ்சிங்கன்னா அந்த விழாவுக்கு அவர் வரலன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் தேவைப்படுது. சினிமாக்காரர்களுக்கு அந்த உச்சத்தை அடைந்த பிறகு, குறிப்பாக நடிகர்களுக்கு அந்த ஏரியா தொட்ட பிறகு இந்த மாதிரி ஆட்கள் வச்சுப்பாங்க பக்கத்தில். எல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் வந்து சேருவாங்க. அப்போ அந்த விஜய் சேதுபதி புத்திசாலித்தனம்ங்கிறது வந்து உண்மையிலே இங்கே தான் காட்ட ஆரம்பிச்சிருக்காரோ? மேபி இருக்கலாம். வந்து நான் சொல்கிறப்ப அது என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தொந்தரவு அதிகமாகிடும் சார். ஒரு இதுக்கப்புறம். ஏன்னா ஒரு காலகட்டங்களில் வந்து நான் சொல்கிறேன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் சேதுபதி ஆஃபீஸுக்கு போகும்போது வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு. அவரே வெளியே வந்து கேட்குறாரு வந்து, எங்கப்பா எங்கேருந்து வந்துருக்கீங்க, என்ன ஏன் இதில் ஏன்பா பஸ்ஸை பிடிச்சின்னு வந்து வாங்க, சரி வாங்க வந்து நின்றுங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு பேசி அனுப்பிச்சுடுற. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓவர் ஆகும்போது என்ன ஆகிடுது, அவங்களுக்கு ஒரு வெறுப்பாகி போனோடனே 2வது இந்த உதவிகள் கேட்குறது, இதெல்லாம் வந்து இது பண்ணுறது, இதுக்கு ஃபில்டர் பண்ணுற மாதிரி, இதை அனுப்பிச்சி விட்ற மாதிரியான ஒரு ஆள் நமக்கு வேணும் அப்படின்னு தான் திட்டமிட்டு வச்சுக்கிற ஒரு விஷயம் தான் இது. அதே மாதிரி சமீப காலமாக மீடியாவில் வந்து நிறைய இடங்களில் பெண்கள் ரீதியாக ஏதாவது ஒரு சர்ச்சையோ இல்லை ஏதாவது ஒரு கிசு வந்துட்டு விஜய் சேதுபதி மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அது ஆரம்பத்தில் இல்லை, இப்போ இருக்குது. திட்டமிட்டு பரப்பப்படுதா இல்லை உண்மையிலே ஏதாவது சர்ச்சைகள் இருக்கா? இல்லை, கிசுன்னு பார்த்து அதில் உண்மை இருக்கா இல்லையா நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டிய இதுவும் இல்லை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தர் வளர்கிறாங்கன்னா,
வளரும் போதே அந்த கிசுகிசு வளர்ந்தே இது. அந்த கிசுகிசு வளரும்போது இவர் இவர் லைம் லைட்டில் இருக்காருன்னு அர்த்தம். ஆரம்பத்துலேருந்தே விஜய் சேதுபதி மேலே கிசுகிசு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கெலாம் பதில் சொல்லும்போது, ஐயா அது கிசுகிசு தானே, நீங்கள் வாங்க நான் என்ன இப்போ இருக்க கேளுங்க, இப்படிலாம் கூட மழுப்பி ஓடுறதோ இது பண்ணுறதோ கிடையாது வந்து. ஆனால் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. அது செய்தியாக வரும்பொழுது அதில் ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. கிசுகிசாக இருக்கும்போது அதெல்லாம் கடந்து தான் போவாங்க வந்து. மேபி அதில் வந்து உண்மை இருக்கலாம், இல்லாமல் போகலாம் வந்து. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் 5க்குள்ளே இல்லை 6க்குள்ளே இருக்கிற எல்லா நடிகர் மேலேயும் ஒரு கிசுகிசு இருக்க தான் செய்யும். விஜய் அஜித் மேலே இல்லாத கிசுகிசுவா, சிவகார்த்திகேயன் மேல் இல்லாத நேரடி தாக்குதலா, அதெல்லாம் தாண்டி இருக்க தான் செய்யுது வந்து. இது அப்படியே கடந்து போயிடுவாங்க சார். அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் மண்டையில் ஏற்றிட்டு இருந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா தமிழில் நடிக்கணும், இதுவில் தெலுங்கில் நடிக்கணும், போஜ்பூரியில் நடிக்கணும், கல்லா கட்டணும், அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் போட்டு உள்ளே வாங்கின்னு தான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போய்கிட்டே இருக்கிறது தான். ஆனால் இது திட்டமிட்டு விஜய் சேதுபதி மேலே பரப்பப்படுறதா இல்லை அவர் டிஃபேம் பண்ணுன்றதுக்காகவே செய்யப்படுறதா விஷயம்? இல்லை, 2 விதமாக இருக்கலாம் வந்து. உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா, இப்போ நீங்கள் பார்க்க ஒருத்தர் வந்து நீங்கள் சொல்லிட்டு ஒரு கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு நபர் வந்து கொடுக்காம நிறுத்துறாரு அப்படின்னு கோவம் வரா மாதிரி, நம்ம எப்போ போய் நின்னாலும் ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து நிற்கிற ஒரு போஸ்ட் கொடுக்குறவர் இப்போ அணுக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அவரை சுற்றி ஆட்கள் வந்து தடுத்தே நிற்கிறாங்கன்னு போது அந்த கோவம் வரும்போது அந்த கோவப்பட்டவர்கள் பண்ணுற வேலை இது கூட இருக்கலாம். அவரோட பையனுடைய ஆடியோ லான்ச் ஒன்று நடந்தது. அந்த இடத்துல வந்து அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பையன் பேசுனது நமக்கு தெரியும், அப்பா வேற நான் வேறேன்னு சொல்லி ஒரு தேவையெல்லாம் பேசி அதில் ஒரு ஏகப்பட்ட சர்ச்சை. ஆனால் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் சேதுபதி தான் வராரு. இப்படி முரணான கருத்துக்களை ஒரு பையன் ஆரம்பத்திலே பேச ஆரம்பிச்சிட்டதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து, இவர் பையனை ஃப்ரீயாக விட்டாரான்னு தெரியல. அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர் வந்து. யாரையும் வந்து நீ இப்போ எதோ பேசுகிறே ஃப்ரீயாக பேசிக்கணுன்னு, ஆனால் சொல்லி கொடுத்துடணும்னு எனக்கு தோணுது. அந்த பையன் அவர் வந்து சூர்யா, அந்த தம்பி வந்து திட்டமிட்டு இப்படி பேசணும்லாம் எதுவும் இல்லை. அவர் அந்த படத்தோட பூஜை நடக்குது. பூஜை நடந்தவொடனே எங்கள் அப்பாவுடைய எந்த பின்புலத்தும் இல்லாமல் நான் வந்து தனித்துவமாக தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எல்லாரும் நம்மளால் ஏற்றுக்க முடியல. இப்போ வந்து சூர்யா ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார், இன்னொரு சூர்யா அப்படின்னு நம்ம வந்து மீடியாவில் சொல்லும் போதோ எழுதும் போதோ விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யான்னு தானே எழுதும். ஆமாம், அவர் சூர்யா விஜய் சேதுபதி தான் வராரு சொல்லப்போனால் நிறைய இடங்கள்ல. அவர் சேதுபதின்றதை எடுத்துருங்கன்றாங்க. இப்போ வந்து திடீர்னு அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்து இந்த சொன்னார் வந்து, ஆரம்பத்தில் அப்படி ஒரு பேச்சு பேசணுன்னு எல்லாரும் போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க வந்து. ஆரம்பித்த பிறகு இப்போது அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழா அந்த 4 பிரேம்ஸ் தியேட்டரில் நுங்கம்பாக்கத்தில் நடந்தப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்க, உங்கள் அப்பாவுடைய நிழல் இல்லாமல் வரணும்னு ஆசைப்பட்றீங்க, இதுக்கு ஏன் அப்பா அம்மா எல்லோரையும் கூப்பிட்ருக்குன்னா இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அதனால் எங்கள் அப்பா கூப்பிட்ருக்கேன்றாரு. அது என்னென்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது வந்து, இவ்வளோ பெரிய கேமராக்களில் அனுபவசாலிகளே திணறக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி சொல்லவே தேவையில்ல வந்து, ஒரு 200 கேமரா ஒருத்தனை மடைக்குன்னு தாறுமாறாக கேள்வி கேட்டால் அனுபவமான ஆட்களே வந்து திணறக்கூடிய நேரத்தில் ஒரு அறிமுகம் ஆகிற ஒரு சின்ன பையன் வந்து இப்போ தான் வராப்புல, அவரை போட்டு மடக்கி கேள்வி கேட்டால் அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிறாப்புல. திட்டமிட்டு இதுதான் சொல்லணுன்ற ஒரு விஷயம் வரல, தோணுது. அது எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து இப்படிலாம் தான் பேசணும், அப்படியே மீடியா அப்படி தான் அணுகணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதன் பிறகு ஏதாவது ட்ரைனிங் கொடுப்பாரான்னு பார்ப்போம். நிச்சயமா ஒரு மேடையில் வந்துட்டு த்ருவ் விக்ரமுக்கு சொல்லியிருப்பார், உங்கள் அப்பாவுடைய மகனாக நீங்கள் வரீங்க, மிகப்பெரிய ப்ரெஷர் உங்கள் மேலே இருக்கும், ஏன்னா விக்ரம் செஞ்ச சாதனைகள் அவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அட்வைஸ் பண்ண விஜய் சேதுபதி இன்றைக்கி அவருக்கும் அதே நிலமை, ஒரு பையனுக்கும் அதே நிலமை அப்படின்னும் போது எங்கேயாவது விஜய் சேதுபதியுடைய மார்க்கெட்டுக்கு இது ஏதாவது ஒரு மங்கம் விளைவிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, மார்க்கெட்டுக்கெலாம் ஒன்றும் இதுவாக சார். நீங்கள் இப்படி ஒன்றா பார்க்கலாம் வந்து, தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் தான் நெப்போட்டிசத்துடைய வளர்ச்சி நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி தமிழ் ஆடியன்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? நீங்கள் என்ன தான் எவ்வளோ பேர் தான் வாரிசு கொண்டு வாங்க, நீங்கள் எங்களுக்கு பிடித்தமான நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சிபிராஜ், சாந்தனு பாக்யராஜ், அப்புறமா வந்து கௌதம் கார்த்திக், அதர்வா, இவங்கெல்லாம் வாரிசு இருந்து வந்தவங்க தானே. எங்கே இருக்கிறாங்க இவங்களாம்? என்ன இட்டில் இருக்காங்க? இதில் வந்து பிவாஸ் அவருடைய மகன் சக்திலாம் ரொம்ப இதாக, இதே விஜய் சேதுபதி நடித்த சேதுபதி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் சத்யம் தியேட்டரில் சொன்னார் வந்து, நான்லாம் வந்து ஆக்ஷன் கேட்டே வளர்ந்தவன், நான் அறிமுகமாவது நான் தான் சூப்பர் ஸ்டார்னு நினச்சேன், தூக்கி என்னை தமிழ் சினிமா தூக்கி போட்டுடுச்சு, அப்போ தான் நினச்சேன் நான், அப்போ தான் இதை வந்து நான் ரியலைசம் பண்ண ஆரம்பித்தேன். ஆஹா, இங்கே ஆடியன்ஸ் வேறு, அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்குது, ஏதோ ஒரு காரணம் அவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி பாருங்கள், விஜய் சேதுபதினு ஒரு நபர் ஒரு பாஸ்போர்ட் கடையில் வேலை செஞ்சார், ஒரு துபாயில் கொஞ்ச நாள் இருந்தார், சின்ன ஒர்க் பண்ணார், அவர் இங்கே வந்துட்டார். அதே போல் திருச்சியில் இங்கே ஒரு கல்லூரியில் படிச்சிருந்தார் சிவகார்த்திகேயன், இன்றைக்கி ஒரு உயரத்துக்கு போயிட்டார். நீங்கள் ஏதோ சொல்லலாம், பூந்தமல்லியில் ஏதோ ஒரு மூட்டை தூக்கிட்டு இருந்தேன்ட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. இவர் யோகி பாபு இன்றைக்கி ஒரு காமெடினா ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கார் வந்து. இப்படி சந்தானம் ஒரு பாலிடெக்னிக் படித்த ஒரு சிவில் இன்ஜினியர், அவங்க அப்பா வந்து இவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக ஒரு கட்டட
வரைபடையாளராக வந்து மாற்றணும்னு நினச்ச ஒரு இன்ஜினியராக மாற்றணும்னு நினச்சவர் சினிமாவில் வந்து ஹீரோவாகவும் கலக்கிட்டு இருக்காரு. அதனால் என்னதான் நெப்போட்டிசம் வந்தாலும் தமிழ் சினிமா ரசிகர்கள் நீங்கள் ஒரு பாலிவுட்டோ தெலுங்கு சினிமாவை தாண்டி இங்கே ஒரு நியாயமான கரெக்டானவங்களை வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சிவாஜியோடைய மகன் பிரபு, அவர் ஆக்சுவலாக சிவாஜிக்கு வந்து நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து மகனை வந்து நடிகனாக்கணும் விருப்பமே கிடையாது. ஒன்று வந்து அவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக மாற்றணும், இல்லைனா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாற்றணுன்றதுக்காக தான் அவர் ட்ரைனிங் வெளிநாட்டில் போய் படித்தவர். கொஞ்ச நாள் பெங்களூரில் படிச்சுட்டு வந்தாப்புல. அப்போ அமரகாவியம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. வந்து சிவாஜி சாரை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, நடிக்க வைங்கன்னு. அவரெல்லாம் நடிக்க மாட்டார், பிரபுலாம் நடிக்க மாட்டார், போங்கன்றார். ட்ரெண்ட் செட்டர் ஸ்ரீதர் வந்து கேட்குறாரு, வந்து இல்லை முடியாதுன்றார். வந்து என்னென்னா அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, சினிமாவில் சாதாரண விஷயம் கிடையாது, ரெண்டாவது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுவாங்கன்னு தெரியாது, ஒரு படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா லைஃபே போச்சு, அவரை நான் வேற ஒரு துறைக்கு பார்க்குறேன் அப்படின்போது தான் சிவி ராஜேந்திரன் அவர் வந்து ரொம்ப இது பண்ணுறாரு, கம்பல் பண்ணுறாரு. அண்ணே இந்த ஒரு படம் நீங்களும் தம்பி பண்ணுங்க, இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவர் சரியாக வரலன்னா விட்டுருங்க, நீங்கள் அவர் விருப்பம் எனக்காக நின்றுட்டு சங்கிலி படத்தில் அறிமுகப்படுத்துகிறார். அந்த நேரம் பத்திரிகையாளரில் எனக்கு தெரிஞ்சு எம்பி மணின்னு பழைய ரிப்போர்ட்டர் அவர் சொல்லியிருக்கார். அண்ணன் அவரை கூப்பிட்றாரு, சிவாஜிக்கு அவர் ரொம்ப பெட்டு, கூப்பிட்டு வீட்டில் வச்சு பேசுகிறாராம். மணி அவன் பையன் அறிமுகமாக ஆமாண்ணே, பத்திரிக்காரங்கெல்லாம் சொல்கிறா, அப்போ கொஞ்சம் மாதிரி தானே, அவன் நல்லா நடிக்கலைன்னா நல்லா நடிக்கலன்னு எழுதணும், நல்லா நடிச்சிருந்தா எழுதணும், எனக்காக எழுதக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. இப்படி ஒரு சொன்னதை எந்த நடிகன் சொல்ல முடியும் பாருங்கள். நல்லா நடித்தா மட்டும்தான் நீ எழுதணும், நல்லா நடிக்கலைன்னா அப்படியே எழுதணும், எல்லாரும் ஒட்டு மொத்தமாக எழுதணும், நல்லா நடிக்கலன்னு. சினிமா லேஸ்பட்டது கிடையாது, இது சாதாரண இடம் கிடையாதுன்னு. எங்கள் ஊருக்கு மறைந்த செய்யார் ரவி அவர் ஒரு தடவை மீட் பண்ணுவேன் சொன்னார். வந்து தர்மசீலன் முதல் படம் பிரபு வச்சு எடுத்தார். கூட்டும் வராராம் பிரபு, அப்பா இவர் தான் செய்யார் ரவி டைரக்டர் அப்படின்னு. இப்போ தாண்டா இவனை ஒழுங்காக தமிழ் பேச வச்சுருக்கேன்றான். தர்மசீலன் எத்தனாவது படம்? அப்படி தான் இருக்கணும் ஒரு நடிகன். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. வந்து தன்னுடைய வாரிசுகளை அடுத்த சூப்பர் ஸ்டாராகவும் அடுத்த மெகா ஸ்டாராகவும் அவங்க ஆரம்பத்திலே நினச்சிக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் வேறு மாதிரியாக மாறுது. நிச்சயமா சார். ஸோ அந்த ஒரு வளர்ப்பு தான் பிரபு அவர்கள் இன்றளவுக்கும் இவ்வளோ உச்சத்தில் இருக்கிறாங்கிறது நமக்கு நல்லாவே புரியுதில்ல சார். ஆனால் இன்றைக்கி யாராக இருக்கட்டும், விஜய் சேதுபதி பையனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க எப்படி நடிச்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள இந்த இண்டஸ்ட்ரி அணுகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது பிஆர்ஓஸாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், பத்திரிகை துறை யாராக இருக்கட்டும், ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் வராருங்கிற மாதிரி தான் அவருக்கான வரவேற்பே இருந்தது. அந்த ஒரு நீங்கள் பாருங்களேன், பீனிக்ஸ்னு ஒரு படத்துக்கு நான் விஜய் சேதுபதியுடைய மகன் இல்லை அப்படின்னு அவர் யதார்த்தமாக சொல்கிறாருன்னா, அதில் வந்து வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க, தேவதர்ஷன் நடிச்சிருக்காங்க, வேல்ராஜ் கேமராமேனு, அனலரசு டைரக்ஷனு, பெரிய பெரிய டெக்னீஷியன், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சூர்யா சேதுபதினு கூட வச்சுக்கலாம். வந்தால் எத்தனை பேர் நடிக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா? எத்தனை டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் வருவாங்களா உங்களுக்கு? ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா முதல்ல? அதுதான் யதார்த்தம், இதுதான் சினிமா. இது இல்லாமல் அவர் தப்பி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு சார், இப்போ நெப்போட்டிசம் இல்லை அப்படிங்கிற பார்வையே நம்ம வச்சுப்போமே, மக்கள் வந்ததுக்கப்புறம் ஏற்றுக்கலங்கிறது ரெண்டாவது. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரி, மீடியா, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய நடிகரனுடைய மகனை இவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணுறதுங்கிறதே வந்துட்டு இந்த ரிசப்ஷன், இந்த ஒரு விதம் வந்துட்டு ஒரு புதுமுகமாக புதுசாக ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள் கிடைக்கவே கிடைக்காதுல்ல. நிச்சயமாக கிடைக்காது, நிச்சயமாக கிடையாது. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சார். நீங்கள் ஒரு வாரிசுனா உங்களுக்கு என்ட்ரி ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் 50வது படத்தில் நான் இதே விமர்சனமாக சொல்லியிருந்தேன், மகாராஜா சூப்பர் படம், பிரமாதமாக இருக்குது, அனுராப் காஷ்யப்பை வில்லனாக நடிக்க வச்சுக்கிறீங்க. எனக்கு ஏன் அனுராப் காஷ்யப் நல்லா தான் நடிச்சிருக்காரு, ஆனால் லிப் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் ஒன்று பேசுகிறாரு, வேறு ஒன்று டைலாக்காக ஒன்று வருது, ரைட்டு. இந்த இடத்துக்கு ஒரு புதுமுகத்தை நீங்கள் ஏன் முடிவு பண்ணியிருக்கக்கூடாது? விஜய் சேதுபதி ஏன் சொல்லியிருக்கக்கூடாது? இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் வந்து திறமையோடு இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் சும்மா போகிறவங்களை கூப்பிட்டு நடிப்பான்னு சொல்ல வேணாம். ஒரு 100-150 பேருக்கு ஆடிஷன் வைங்க, தேர்ந்தெடுங்க, ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுங்களேன், ஒருத்தனுக்கு விளக்கத்துங்களேன். சீனு ராமசாமி கஷ்டத்தில் இருக்கிறார் அந்த நேரத்தில். வந்து அவர் பெரிய பெரிய பாரத ராஜா மாதிரியோ அல்லது வந்து சங்கர் மாதிரியோ பெரிய டைரக்டர்ல அவரே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தென்மேற்கு பருவ காற்றுன்ற ஒரு படத்தில் ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய கட்ஸ் இருந்திருக்கணும், அவருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்திருக்கணும். அது மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அதுதான் வந்து இவங்களுக்கு என்ட்ரி ரொம்ப ஈஸி. அந்த என்ட்ரி கிடச்சிட்டா மட்டும் போதுமா? தக்க வைக்கணும் இல்லைங்களா, ஏற்றுக்கணும் இல்லைங்களா, அதிர்ஷ்டம் வேணும் இல்லைங்களா, திறமை வேணும் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி சார். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.